ராமகிருஷ்ண பரமஹம்சர் நேரடியான பரம்பொருளின் அவதாரம். ராமகிருஷ்ண பரமஹம்சர் பரம்பொருளின் அவதாரம் என்பதில் எந்த சந்தேகமும் வேண்டாம். நேத்து சத்சங்கத்தில் நான் சொல்லியிருந்தேன், யாராவது உங்கள் மகனோ மகளோ ராமகிருஷ்ண மடத்துக்கோ சாரதா மடத்திற்கோ சன்னியாசியாக இருந்தால் கூட உங்களை நான் பார்த்துக் கொள்கிறேன், உங்களுடைய அடிப்படை தேவைகள் அனைத்தையும் நான் பூர்த்தி செய்கின்றேன் பரமசிவன் அருளாலே அப்படின்னு சொல்லியிருந்தேன். அதுக்கு பல பேர் கமெண்ட் போட்டுருந்தாங்க, ராமகிருஷ்ண மடத்துக்கு அவங்க பையனோ பொண்ணோ போயிருந்தா நீங்க ஏன் சாமி அவங்களுக்கு சப்போர்ட் பண்றீங்க? நல்லா புரிஞ்சுக்கோங்க. ராமகிருஷ்ண இயக்கத்தை போல, நான் இப்ப ராமகிருஷ்ண மடம்னு சொல்றது அந்த வேலூர் மடத்தை தலைமையகமாக கொண்டு, அதாவது கல்கத்தா வேலூர் மடத்தை தலைமையகமாக கொண்டு இயங்குகின்ற அந்த ராமகிருஷ்ண மடங்களை மட்டும், அந்த கிளைகளை மட்டும் நான் சொல்லல. பல பேர் ராமகிருஷ்ணனுடைய பெயராலே ஆசிரமங்கள், மடங்கள், கோவில்கள், பள்ளிகள் இதெல்லாம் எடுத்து ஆரம்பிச்சு நடத்துறாங்க. அது மொத்தத்தையும் செய்த ராமகிருஷ்ண இயக்கம், ராமகிருஷ்ண சம்பிரதாயம் பேர்ல சொல்றேன். அந்த ராமகிருஷ்ண சம்பிரதாயம் சனாதன இந்து தர்மத்துக்கு பண்ணி இருக்கிற நன்மை நினைத்து கூட பார்க்க முடியாது, நினைத்து கூட பார்க்க முடியாத பெரும் நன்மை செய்திருக்கிறார்கள். அதனால உங்களுடைய மகனோ மகளோ ராமகிருஷ்ண மடம், வேலூர் மடத்தோட கிளைகளாக இருக்கின்ற அந்த ராமகிருஷ்ண மடம் மட்டுமல்லாது எந்த ராமகிருஷ்ண மடம், ராமகிருஷ்ண ஆசிரமங்கள், விவேகானந்த ஆசிரமங்கள், ராமகிருஷ்ண சம்பிரதாயத்தினுடைய எந்த இயக்கத்திற்காக அவருடைய வாழ்க்கையை தியாகம் பண்ணியிருந்தாலும், போய் டெடிகேட் பண்ணியிருந்தாலும், சன்னியாசியாவோ சன்னியாசினியாவோ சாரதா மடம் இதுல போயிருந்தாலும் அந்த பெற்றோர்களை நான் பொறுப்பெடுத்து கவனித்துக் கொள்கின்றேன். ஏன்னா உங்களுடைய மகனும் மகளும் நாட்டிற்கும் உலகத்திற்கும் மிகப்பெரிய நன்மை செய்வதற்காக சென்றிருக்கின்றார்கள்.